Hi friends, hello vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. சாதாரணமாக முக்கியமான வீடியோன்னு சொல்கிறத விட நான் இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப்லேயும் நான் இந்த வீடியோவை பார்க்கல. மேபி இந்த வீடியோ நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது கிடைக்காம போயிருக்கலாம், இல்லை யாராச்சும் ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இதை நான் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி மீண்டு வந்ததுனால இதை எப்படி புதுசாக வரவங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடியும், அதாவது அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இல்லாததெல்லாம் சொல்லி அது இப்படி இது இப்படி அதுக்கு இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி சொல்கிறத விட ஒரு பாமரனாக நார்மல் மனுஷனாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த விஷயத்தை எப்படி ஷேர் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஒரு சில வீடியோ லென்த் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ இழுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக புரியணும், அதனால் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. இல்லை ரொம்ப முக்கியமான பிஸி ஒர்க் சார் நிறைய எங்களுக்கு அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்புறம் கூட வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது ஆப்ஷன்ஸ் தமிழ், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. என்ன அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம் அப்படின்னா, சார் இந்த ப்ராஃபிட்டில் என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, பயமாக இருக்குது, ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியல. லாஸில் ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி விட லாஸில் ஒரு விலைக்கு என்னால் ஒரு 80% என்னால் கெப்பாசிட்டி இருக்குது லாஸை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னா, ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 30% கூட என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. அதாவது வந்த ப்ராஃபிட்டும் ரிட்டர்ன் போயிடுமோன்ற பயத்திலே நான் கட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த ப்ராஃபிட்டு என்னை தாண்டி 10 மடங்கு ஒரு சில டைம் போக சொல்ல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னடா அது ஒரு 10 ரூபா என்ட்ரி ஆகிட்டு 12 ரூபாய்க்கு வெளியே வந்துட்டேன், ஆனால் அது 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. நான் 2 ரூபாயில் வெளியே வந்துட்டேன், நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா 50 ரூபா 100 ரூபாயிலும் போயிருக்கோம். லாஸில் பார்த்தீங்கன்னா என்னால் கட்டுப்படுத்திக்க முடியும் சார். நான் ஸ்டாப் லாஸ் போட்டு எங்கே போட்டிருக்கணும், இப்போ 10 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு 8 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட்டேன்னா அந்த 8 ரூபா வர வரல என்னால் ஹோல்ட் பண்ணுறேன். வேணுமென்னா அந்த 8 ரூபா டச் பண்ணதுக்கப்புறம் கூட ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி 7 மாடிஃபை பண்ணி கூட வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னடா அது இது இவ்வளோ தானே விஷயம்னு தோணும், ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது எனக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்றது, அதான் 2010 இந்த விஷயத்தை நான் எப்படி உள்வாங்கிட்டேன், அது எப்படி நான் நிறைய பேர் கேட்டாங்க, சார் இந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லேருந்து எப்படி ப்ராஃபிட் சைட் நீங்கள் கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் 2010 வந்தாச்சு. இந்த 10, 11, 12 இந்த 2 வருஷத்தில் இந்த ஃபேஸ் பண்ணி அது இதை புரிஞ்சிக்கிறதுக்கு என்னால் டைம் ரொம்ப ரொம்ப எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியுமோ, ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 4-5 டைம் 6 டைம் 10 டைம் திரும்ப பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு ஜோன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ட்ரி ஜோன் உங்களுது. நீங்கள் டார்கெட் போட்டிங்க, இது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோன். ஓகேங்களா, சரி. இப்போது ஒரு ப்ரைஸ் ஒரு 500 ரூபா இருக்குது, நீங்கள் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டீங்க, விலையை வாங்கிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜோன் கூட கொஞ்சம் நான் சின்னது பண்ணிவிட்டேன், இது பெருசு பண்ணிக்கங்க. இவ்வளோ ஜோன் வச்சுங்கிறது, இது என்ட்ரி ஜோன் உங்களுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஜோனில் நீங்கள் வாங்கிட்டதுக்கப்புறம் ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. நீங்கள் ஒரு 540 ரூபா டார்கெட் செட் பண்ணிக்க வச்சிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 540 ரூபாய்க்கு டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க, ப்ரைஸு 510க்கு போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா 490 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 490 போட்டிருக்கீங்க ஸ்டாப் லாஸ். சார்ட்லேயும் காமிக்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போது 510க்கு போயிடுச்சு ப்ரைஸு. 510க்கு போயிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா, அது எந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது? உங்களுடைய ப்ராஃபிட் ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுடைய ப்ராஃபிட் ஏரியா, இந்த ஏரியா ப்ராஃபிட் ஏரியா. ஓகேங்களா, ப்ராஃபிட் ஏரியா உங்களுக்கு சாதகமாக ப்ரைஸு ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ ப்ரைஸ் சாதகமாக ட்ரேட் ஆகிடுச்சோ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரும். நான் கலரை போட்டுக்கிட்டுங்களா, கொஞ்சம் டைம் ஆகும்னு பார்த்து வேறு இதில். இப்போ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா சந்தோஷப்படுவீங்க. அதே உங்களுக்கு
ஒரு ரெட் கலர் கேண்டில் சடனாக ஒரு மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதான், பேனிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ப்ராஃபிட் ஏரியாவில் ரெட் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. 510 போயிட்டு 505க்கும் வட்டம், 505க்கு வந்தாலும் உங்களுடைய ப்ராஃபிட் ஏரியாது. உங்களுடைய ப்ராஃபிட் ஏரியா உங்களுக்கு சாதகமாக போயிட்டுருக்குது. அதுலேயும் சில ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஃபைட்டே இல்லாமல் போக முடியுங்களா? ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வாங்குறீங்கன்னா விற்கிறவங்க இருந்தே இருக்கணும். ஸோ அவங்களுடைய ஆதிக்கத்தை காமிப்பாங்க, அவங்கள சமாளிக்கணும். நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் 490க்கு போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய ப்ராஃபிட் ஏரியா வர சொல்ல பரவாயில்ல, சேலர்ஸோடைய விட அவங்க சேலர் சொல்ல அவங்க டாமினேட் பண்ண விடுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக யார் இருக்காங்க? பையர்ஸ் இருக்காங்க. பையர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சேலர்ஸ் வந்தே வருவாங்க. 2 கேண்டில் 3 கேண்டில் ரெட் கேண்டில் வந்தே வரும். இந்த 2 கேண்டில் 3 கேண்டில் ரெட் கேண்டில் போயிடுச்சு அப்படின்னா 5 பாயிண்ட் போயிடுச்சு, அவ்வளோதான், அங்கேயே புக் பண்ணியிருக்கலாமே, இங்கேயே புக் பண்ணியிருக்கலாமே, இதெல்லாம் வந்து உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணும். அந்த கேண்டில்ஸ்லாம் வந்து உங்களை பயப்பட வைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை மைண்ட்ஸ் வந்து 50 டைம் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அந்த கேண்டில் வந்து பயமுறுத்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்ல ஒவ்வொரு டைம் நீங்கள் பயப்படுவீங்க. ரெட் கலர் ஐயோ போச்சு, லாஸ்ட் டைமே நம்ம வந்து 512 புக் பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கு அப்படியே சரிஞ்சு கீழே வந்துடுச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த கேண்டில் உங்களை ஆல்ரெடி பயமுறுத்து வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க சொல்ல உங்களை அதே மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு போகும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. திரும்ப வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து கிட்ட வரும். இப்போ 510லேருந்து 520 ப்ரைஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். திரும்ப பேனிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே 510 512 போயிட்டு வந்தது, திரும்ப 520 போயிருக்குது. இப்போ இந்த டைம் கன்ஃபார்மாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போவும் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணாதீங்க. சொல்கிறேன், ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஏரியாவில் இருக்கீங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ப்ராஃபிட்டோட ஏரியாவில், உங்களுக்கு சாதகமான ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ பயப்படணும் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ 490க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க இல்லைங்களா? இந்த ஸ்டாப் லாஸை என்ன பண்ணுறீங்க? அப்படியே தூக்கி போய்ட்டு உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸ் எங்கவோ அங்கே போட்டு ஸ்டாப் லாஸை மாடிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்போ இனிமேல் கீழே வந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுல பிரச்சனை கிடையாது, ஏற்கனவே வந்த ப்ராஃபிட் போயிடுதே அப்படின்ற பிரச்சனை. எப்பவுமே இந்த ட்ரேடிங்கில் அதிகமாக லாஸ் பண்ணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேபிட்டல் 5000 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. 5000 லாஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த 5050 போயிட்டு இந்த 50 கீழே வர சொல்ல நஷ்டம் வருது பாருங்கள். இந்த 50 கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வராது. இதுதான் மெயின் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 50 அதாவது உங்களுடைய பணத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஆனால் மார்க்கெட்டில் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அது எங்கே ஃப்ரெண்ட் நியாயம்? அது கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பார்த்தா உங்களுடைய பணத்தை பாதுகாத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண மாட்டிங்களா? மார்க்கெட்லேருந்து வந்த ப்ராஃபிட்டை விடக்கூடாது, ரைட், ஓகே. அப்போ உங்கள் கேபிட்டல் விடலாமா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருங்க. ஸோ இப்போ ரிஸ்க் என்னென்னா, உங்களுடைய ப்ராஃபிட்டில் எந்த வித ரிஸ்க்கும் கிடையாது. அப்படியே மார்க்கெட் ஒரு வேளை கீழே வந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. ஓகேங்களா? இது சினாரியோ நம்பர் 1. சரிப்பா, என்னால் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அட்வான்ஸ் லெவல்லாம் உங்களை மாதிரிலாம் கிடையாது. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன். எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பாருங்கள், 520 போயிடுச்சுங்களா, 530 போயிடுச்சுன்னு எக்ஸாம்பிள். இன்னும் கொஞ்சம் முக்கால்வாசி தூரம், ஒரு 75% வந்து கடந்துச்சு. கிட்ட உங்களோட டார்கெட் நெருங்கிடுச்சு. உங்களுக்கு பயம் தாங்க முடியல. உங்களால் எங்கே வந்த ப்ராஃபிட் போயிடுப்போம், சும்மா செம்ம டென்ஷனில் இருக்கீங்க. 510 டார்கெட் போதோ இல்லையோ தெரியாது, ஆனால் 530 வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் குவான்டிட்டியில் நீங்கள் என்ன ஒரு லாட் சைஸ் போட்டிங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 100 போட்டிங்க, இல்லை 50 போட்டிங்கன்னா அதில் முக்கால்வாசி ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. அப்படி பயமாக இருந்தது அப்படின்னா, இன்னும் நான் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் கட்டுப்படுத்துகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துகிறேன் சார் நான், ஆனால் முயற்சிக்கிறேன், ஆனால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த முக்கால்வாசி பர்சன்ட்டில் உங்களுடைய முக்கால்வாசி லாட்டை புக் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிற 25% ரிஸ்கில் வைங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் போட்டோம். இந்த 25% எங்கன்னா உங்களோட டார்கெட்டையும் மாற்றிக்கணும். நீங்கள் டார்கெட் லெவலையும் அதிகப்படுத்திட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவலை இங்கே கொண்டு போங்க. எந்த ஸ்விங் லோ புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிட்டுருக்கோ
அந்த ஸ்விங் லோவில் உங்களுடைய ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணுங்கள் 25% வரை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இப்போது சப்போஸ் அந்த 25% கீழே வந்தால் கூட உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட் ஜோனுக்கு வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ 25% உங்களை ரிஸ்கில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை ப்ராக்டிஸ் கொண்டு போனால் தான் வந்து ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணி உங்களால் சர்வைவ் பண்ணி ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியுமே தவிர, சும்மா நானும் ஏதோ ட்ரேட் பண்ணுறேன், பை எடுத்தேன், எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு, இன்றைக்கி 10,000 வந்துச்சு, நேற்று 5,000 வந்துச்சு, இன்றைக்கி 10,000 போயிடுச்சு, நேற்று 5,000 வந்துச்சு, இது மாதிரி வந்துச்சு போச்சுன்னு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதையும் உங்களால் ஒரு பைசா கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த 5,000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 5,000 50 ரூபாயும் ஆகிடும், 500 ரூபாயும் ஆகிடும், கம்மியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருது இல்லை பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு புரியாத மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறீங்கன்னா பார்க்கலாம். இப்போ எங்கே பயப்படணும்னு சொல்கிறது, இப்போ பயப்பட வேணாம்னு சொன்னீங்கன்னா எங்கே பயப்படும் அப்படின்னா, இப்போ உங்களோட டார்கெட் செட் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த இடத்துல 500 ரூபாய் வாங்கினீங்க, இந்த இடத்துல 490 ஸ்டாப் லாஸ் போட்டிங்க. ஸோ ப்ரைஸு உங்கள் ப்ராஃபிட் ஏரியா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதாவது உங்களோட லாஸ் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது ப்ராஃபிட் போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது இந்த மாதிரி போகணும் சான்ஸ் வந்து கேள்விக்குறி தான். இப்போது 495க்கு வந்துச்சு ப்ரைஸ் அப்படின்னா அது 95% உங்களுடைய எஸ்எல் ஹிட் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுடைய எஸ்எல் வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் அது ஸ்டாப் லாஸை பெருசு மாடிஃபை பண்ணி அவசியமே கிடையாது. நீங்கள் 485 இறக்கி வச்சுக்கிறேன், 475 இறக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. 490 போட்டிங்களா, ஸ்ட்ரிக்ட்லி அங்கேயே ஹோல்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல. அந்த 490 ஹிட் பண்ணிவிட்டு போட்டோம். ஒருவேளை திரும்ப மேலே ப்ரைஸ் போய்ட்டு உங்களுக்கு 500 ப்ரைஸை திரும்ப தொடுது அப்படின்னா ஓகே, ரீஎன்ட்ரி எடுங்க. திரும்பவும் அதே ப்ரைஸில் ரீஎன்ட்ரி எடுங்க, திரும்பவும் அதே 490 ஸ்டாப் லாஸை போடுங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சதுன்னா எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்னு தெரிஞ்சு என்னால் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியுது சார், எனக்கு வந்து லாஸில் ஹோல்ட் பண்ணுறேன், ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியும். அதாவது நான் சொல்கிறது செகண்ட் ஜோனில் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கிறவங்க, நோ லாஸ் நோ ப்ராஃபிட், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த வேர்டு ரொம்ப கவனமாக இருக்கட்டும். ஏன்னா வந்து இப்போ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் லாஸ் ஜோனில் தான் இருப்பாங்க. நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் ஓரளவுக்கு ஸ்டடி பர்பஸில் கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் லாஸ் ஜோனில் இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய 3000 வீடியோஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பேசிக்லேருந்து போட்டிருக்கேன். ஃப்ரீயாகவே நிறைய போட்டதுனால வந்து வேல்யூ இல்லாமல் போய்ட்டு நிறைய பேருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.